இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குருவினுடைய சுய அந்தஸ்தை பெற்ற ராசிங்கிறதுனால அந்த சுய அந்தஸ்துல கை வைக்கும் பொழுது இவர்களுடைய சுதந்திரத்துல, இவர்களுடைய விருப்பத்துல, இவர்களுடைய முயற்சியில, இவர்களுடைய குறிக்கோள்ல, ஆறுதலாக, அன்பாக, அடைக்கலமாக இருக்கக்கூடிய உறவுகளை முதலில் நம்புறாங்க. நல்லவன் நினைச்ச வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தேன், வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்து பாவ மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீ ஒன்றும் கடவுள் இல்லை. அந்த அடைக்கலத்தை, அந்த அன்பை, அந்த ஆணி வேரை ஒருத்தர் அசைச்சு பார்க்கும் பொழுதுதான் கடவுளே ஒரு கட்டத்துல தண்டிப்பாரு, நீ யாரும் மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மள மாதிரியே இருப்பாங்களோ, நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்புறது. அது தனுசு ராசிக்காரர்கள் சில சூழல்கள்ல அதை அனுபவித்தே ஆகணுங்கிற விதி இருந்தால் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க, அதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு நச்சு உறவு வருது அப்படின்னா எதனால வருது, என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத ஜோதிட ரீதியா தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நச்சு உறவு இவங்களுக்கு வருது அப்படின்னா எந்த சூழல்ல வரும், என்ன மாதிரியான பாதிப்புகளை இவங்க சந்திக்கிறாங்க? தனுசு ராசியை பொறுத்தவரைங்க எங்களுக்கு உறவு வந்தா போதும், அதுக்கப்புறம் அது நச்சு உறவா இருந்தான்னா என்ன இருந்தான்னுங்கிற மாதிரி தான் சில நேரங்கள்ல அவங்க நினைப்பாங்க. நல்லவங்க நினைச்சுதான் பழகுறாங்க. நல்ல ஆரம்பத்துல ஒரு மாதிரி நல்லபடியா போகும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இவங்களை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தியாக மாறும் பொழுது தான் அதை நச்சு உறவுன்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் தனுசு குரு பகவானுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி, சுதந்திர பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு காத்தடிக்கிற திசையிலெல்லாம் எண்ணங்கள் இவர்களுக்கு அலைவாயாது. இவர்களுடைய சுதந்திரத்தில், இவர்களுடைய விருப்பத்தில், இவர்களுடைய முயற்சியில், இவர்களுடைய குறிக்கோளில், இவர்களுடைய எதிர்காலத்தில், இவர்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்களில் யாரும் ஒரு கட்டுப்படுத்தினாலும் புத்தி சொல்லலாம், வழியை காட்டலாம், வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். அதே நேரத்தில் நான் தான் வாய்ப்பை உருவாக்குவேன், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், என் கைக்குள்ளே தான் நீ இயங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை தான் தனுசு ராசிக்காரவங்க வெறுக்கிறாங்க. அந்த உறவை தான் நச்சு உறவுனே அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா தனுசை பொறுத்தவரையும் குருங்க 9 பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷத்திற்கு 4ஆம் இடத்துல, காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல போய் உச்சம் என்ற நிலையை பெறார். ஆனா அது தனுசுக்கு 8ஆம் இடமா போச்சே. ஓடிட்டு இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆறுதலாக, அன்பாக, அடைக்கலமாக இருக்கக்கூடிய உறவுகளை முதலில் நம்புறாங்க. அதுக்கப்புறம் அது தரக்கூடிய தொல்லையை நச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆக தனுசை பொறுத்தவரை எதிர்பார்த்தது ஏமாற்றமாக மாறும் பொழுது, எதிர்பார்த்தது இவர்களை ஏமாற்றத்திற்கு ஆட்படுத்தும் போது அந்த உறவை தனுசு ராசிக்காரர்கள் நச்சு உறவா நினைக்கிறாங்க. இந்த நச்சு உறவுல பல வகைகள் உண்டு. வீட்டுக்குள்ள இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல இருக்கலாம், நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம். சில பேர்கிட்ட சிலர் கட்டுப்பட்டு நடப்பாங்க. தனுசு கொடுக்கக்கூடிய மரியாதையை அவர்கள் கட்டுப்பாடாக நினைக்கும் பொழுது அந்த உறவை விட்டு வெளியிலையும் வர முடியாம, முகத்துக்கு நேராக சொல்லவும் முடியாம தனுசு ராசிக்காரர்கள் அந்த நச்சு உறவிலே சிக்கி தவிப்பார்கள். இந்த ராசிக்கு குரு பகவான் ஏகாந்தம் பெருந்தன்மையை கொடுக்குற மாதிரி இந்த ராசியாதிபதி குரு பகவான் பாதிக்கப்படும் பொழுது, ராகு பகவானுடைய பிடிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள சிக்கும் பொழுது, கேதுவினுடைய இணைவுல சொல்லப்படும் பொழுது சில யோகங்கள்லாம் கேல யோகம், சண்டால யோகம்லாம் சொன்னாலும் கூட அந்த யோகத்துல கூட சண்டால யோகம்னு சொல்றாங்க. அப்ப எதிர்பார்த்த ஒன்று, இவர்கள் நம்பிய ஒன்று, இவர்கள் பாதுகாத்த ஒன்று, இவர்கள் பாதுகாப்பிற்காக அடைக்கலம் தேடிய ஒன்று. தனுசை பொறுத்தவரை அடைக்கலம் தேடி போறது அப்படின்னு சொல்றது அன்பிற்காக. அந்த அடைக்கலத்தை, அந்த அன்பை, அந்த ஆணி வேரை ஒருத்தர் அசைச்சு பார்க்கும் பொழுதுதான் தனுசு ராசிக்காரர்கள் அந்த உறவை நச்சு உறவாக நினைத்து அந்த நச்சு உறவுல சிக்கி தவிக்கிறாங்க. நினைச்சிட்டாங்க, சிக்கிக்கிட்டாங்க. வெளியில் வருவதற்கு சில கிரக அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வெளியில வர முடியும். குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும் வரை அந்த நச்சு உறவு கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து தனுசு ராசிக்காரர்கள் விடுபடுவது மிக மிக கடினமான ஒரு காலமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சுதந்திரத்திற்கு விரும்பக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரமே இல்லாத ஒரு சூழல்ல
மனச்சுதந்திரமே இல்லாத ஒரு சூழல்ல, வாழ்க்கை சுதந்திரமே இல்லாத ஒரு சூழ்நிலை சிக்கி தவிப்பது என்பது தனுசுக்கு பெரும் சுமையாக இருக்கலாம், பெரும் சுமையாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த நச்சு உறவை இவங்க தேடி போறாங்களா இல்ல இவங்களை தேடி அந்த நச்சு உறவு வருதா சார்? அதாவது தேடி போவது தேடி வருவது அப்படிங்கிறது விதிவசத்தால தான். சில கிரக தசாபுத்திகள் நடக்கும்போது அடைக்கலம் தேடியதே ஆபத்தாக மாறலாம், அது தேடி போனதுன்னு அர்த்தம். சில தசாபுத்திகள் நடக்கும்போது அடைக்கலம் கொடுத்ததே ஆபத்தாக மாறலாம், அதுவும் கிரகங்களுடைய தசாபுத்தியை பொறுத்தது. தனுசு குரு பகவானுடைய அம்சம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால பொதுவாக இவர்கள்ட்ட அந்த மன்னிக்கிற தன்மை, செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது, வாய்ப்பு கொடுக்கறது, நம்மளை மாதிரியே இருப்பாங்களோ, நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்புறது, இதுதான் உனக்கு வச்சுக்கிற வினைய. ஆக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் நம்மளை போல்தான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று என்னைக்கு நம்புறாங்களோ அன்னைக்கு சனி பகவான் ஏறி சடை போட ஆரம்பிச்சுட்டார், பொட்டு வச்சு பூ வைக்காம போக மாட்டாரியாங்கிற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு அன்றிலிருந்து ஜென்ம சனி பிடித்ததாக அர்த்தம். அவர்கள் தன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னொருத்தர் மேல அதே மாதிரி நினைப்பதை முதலில் தடுத்தா மட்டும்தான் இந்த நச்சு உறவு இவர்கள் ஏற்படுத்தி கொள்வதிலிருந்து இவங்க தவிர்க்க முடியும். தானா வர்றதை ஒன்றும் செய்ய முடியாது. அது தனுசு ராசிக்காரர்கள் சில சூழல்கள்ல அதை அனுபவித்தே ஆகணுங்கிற விதி இருந்தால் அனுபவித்தே ஆக வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நச்சு உறவுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவங்க விதினால நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. என்னென்ன பாதிப்புகள் இவங்களுக்கு ஏற்படுத்துது? முதல்ல தனுசு கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் என்பது பறிபோகும். இவர்களை அவர்கள் கட்டுப்படுத்தும் சக்தியாக மாறிடுவாங்க. அந்த சுதந்திரம் இல்லையே, என்னடா அது அப்படின்ற மாதிரியான தனுசு ராசிக்காரர்கள் அவர்களையே அவர்களுடைய நேரத்திற்காக வெறுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆட்படுத்தப்படுவாங்க. அந்த நச்சு உறவு அதோட விட மாட்டாங்க. இவங்களை தொடர்ச்சியாக இவர்களுடைய மரியாதையை கெடுக்கும் விதமாக இவங்களை மரியாதையை கார்னர் பண்ணி அவமானப்படுத்திடுவேன், இந்த இடத்துல இதை சொல்லிடுவேன், இதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குருவினுடைய சுய அந்தஸ்தை பெற்ற ராசிங்கிறதுனால அந்த சுய அந்தஸ்தில் கை வைக்கும் பொழுது தடுமாறக்கூடிய சூழலில் இவர்கள் சிக்கி தவிப்பாங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த சுதந்திரம் எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு தேடி தேடி சரி நமக்கான இடம் இதுதான் அப்படின்னு இவர்கள் முடிவு எடுக்கும் பொழுது அந்த இடத்துல சில நாட்களுக்கு பிறகு இவர்களுடைய ரெஸ்பெக்ட் குறையும் விதமான சூழலை கிரகங்கள் உருவாக்கும். சாதாரண வாய்ச்சொல் கூட வாளால் வெட்டிய கதை போன்று இவர்கள் மேல் சித்தரிக்கப்படும். அப்ப என்னடா சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியான நிர்பந்தத்திற்கு தனுசு ராசிக்காரர்கள் தள்ளப்படும் போதுதான் அந்த உறவுகளை இவர்கள் நச்சு உறவாக நினைப்பார்கள். ஆக தனுசு இதுல இருந்து வெளியில வருவதற்கு நிறைய போராட வேண்டியது வரும். சில காலங்கள், அதுலேயும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மத்தியம வயதில் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, மூலத்தில் பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதில் சூரிய மகாதிசை சந்திர மகாதிசை நடக்கும்போது சந்திரனுடைய தசாகாலங்களில் நிறைய மனப்போராட்டங்கள் நடக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு மகாதிசை நடக்கும் பொழுது நிறைய மனப்போராட்டங்கள் நடக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கும் ராகு பகவானுடைய திசையிலும் மற்ற கிரகங்களுடைய தசை நடக்கும்போது அதுக்குள்ள நடக்கக்கூடிய ராகு புத்திக்குள்ளையும் நச்சு உறவிலே தனுசு ராசிக்காரர்கள் சிக்கி தவிக்க வேண்டிய சூழலில் தள்ளப்படுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதிரியான நச்சு உறவுகள்ல இருந்தெல்லாம் வெளியில வந்துருவாங்களா? இவங்களுடைய சுதந்திரத்தை மீண்டும் மீட்டெடுப்பாங்களா சார்? தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய இழந்த சுதந்திரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு சத்தியாகிரக போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ராசிக்கு கொடுக்கப்பட்டது வில் அம்பு சின்னம். அம்பு எப்படி வேகமாக போகுமோ அதே மாதிரி வேகமாக ரிவர்ஸ் வரக்கூடிய தன்மையும் தனுசு ராசிக்காரர்கள்ட்ட உண்டு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ஆழமா அவங்க மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த நச்சு உறவில் இருந்து அவங்க வெளியில வர முடியும். அந்த ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ராசி பாதிக்கப்படாம இருக்கணும். தனுசில் இருக்கக்கூடிய சந்திரன் மேல பாவ கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கணும். சந்திரன் என்ற ஸ்தானாதிபதி குரு பகவான் பாதிக்கப்படாம நிற்கணும். தனுசுல சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதி பாதிக்கப்படாம இருக்கணும். அதற்குரிய வழிபாடுகளை தான தர்மங்களை முறையா தனுசு ராசிக்காரர்கள் செய்யும் பொழுதுதான் நச்சு உறவில் இருந்து அவங்க வெளியில வருவதற்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கிக்க முடியும். ஏன்னா தனுசு வேகமாக பாயக்கூடிய ஒரு அம்பு எந்த அளவிற்கு வேகமாக பாய்ந்து எந்த அளவிற்கு வேகமாக ரிவர்ஸ் வர முடியுமோ அந்த அளவிற்கு வெளியில வருவதற்கு கிரகங்கள் தான் அவர்களுக்கு துணை புரியணும், தெய்வம் தான் கூட நிற்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நச்சு உறவுலேருந்து வெளியில வர்றதுக்கு தெய்வம் துணை நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவங்க மனசுல என்ன நினைக்கணும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை முதல்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டியை நினைக்கணும். பொதுவாக எவ்வளவு சீரியஸான பிரச்சனைகள் வந்தாலும் எதிராளி சீரியஸ் படுத்தினாலும் கூட அதை ஜோக்கா கடந்துகிட்டே போகக்கூடிய தன்மை இவர்கள்ட்ட இருக்கு. அதுக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் கோபம் இல்லாதவன் அர்த்தமே இல்லை, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான் சிரிப்பே இல்லாதவன் வருத்தமும் இல்லை. தனுசை பொறுத்தவரையும் அந்த பிரச்சனையை ரொம்ப இலகுவாக அணுகக்கூடிய குணாதிசயங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. இது இவர்களுடைய பலம். அதை தனுசு ராசிக்காரர்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இறைவன்கிட்ட போகணும்.
நல்லவன் நினைச்ச, வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்த, வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்து பாவ மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீ ஒன்றும் கடவுள் இல்லை அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரர்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளே ஒரு கட்டத்தில் தண்டிப்பார், நீ யாரும் மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த மன்னிக்கிறது, மறக்கிறது, விட்டு கொடுக்கிறது, மரியாதை கெட்டாலும் திரும்ப பரவாயில்லன்னு நினைக்கிறது, அவங்க மரியாதை கெட்டக்கூடாதுன்னு காப்பாத்துறது, இதை தனுசு ராசிக்காரர்கள் நிறுத்தி கொண்டால் மட்டும்தான் தெய்வம் இவர்களுக்கு துணை நிற்கும். நீ போனா போகட்டும்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள், ஆனால் உன் மதிப்பு போனா போகட்டும்னு அவங்க செய்துகிட்டே இருப்பாங்க. அதை முதல் தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன் சுதந்திரம் என்பது உன் உயிர், அதை நீ எந்த நிலையிலையும் போராடி பெறணுங்கிறத தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே தன்னுடைய சுதந்திரத்தை இன்னொருத்தர் கட்டுப்படுத்தும் சக்தியாக தனுசு ராசிக்காரர்கள் இல்லாத பட்சத்துல தான் அவங்க நட்சு உறவுல இருந்து நிச்சயமாக வெளியில வர முடியும். வாய்ப்புகளை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு தன்னை அடமானம் வைத்து விட்டு சுதந்திரம் கொடுன்னு கேட்டா தனுசு ஒருபோதும் நச்சு உறவில் இருந்து நிச்சயமாக வெளியில வராது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு நச்சு உறவு எந்த சூழல்ல ஏற்படுது, வெளியில வருவதற்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கீங்க. தெய்வமே இவர்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக அடுத்த ராசிக்குமான இந்த நச்சு உறவுகள் பத்தி நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, தனுசு ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நச்சு உறவுனால எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறீங்க, அது எந்த சூழல்ல ஏற்படுது, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு ஜோதிட ரீதியா இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.